ரொம்ப நல்லாச்சு நம்ம வீட்டு வாழை தோட்டம் அப்டேட் கொடுத்து. நிறைய வாழை கழிச்சு விட வேண்டியது இருக்குது. செய்யாமல் தான் இருக்கேன். இங்கே பாருங்க, ஆல்ரெடி வெட்டினதெல்லாம் கீழே கிடக்கு, ரிமூவ் பண்ணணும். இந்த வாழை தார் போட்டு கட் பண்ணிட்டோம். இந்த வாழையும் சேர்த்து வெட்டிட்டோம் தெரியாமல். ஒரு தென்னம்பிள்ளை இருக்குது. பெருசு பெருசாக வளர்ந்து நிற்கிது வாழை. அதெல்லாம் கழித்து விடணும். இந்த பாருங்கள், ஒரு வாழை தார் போட்டிருக்கு. ரொம்ப ஹைட்டாக போயிட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு 12 அடி ஹைட்டுக்கு இருக்கும் போல் இருக்குது. 12 அடியிலேருந்து 15 அடி ஹைட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், வீட்டில் ஆள் இல்லாதப்ப இந்த வாழைப்பழம் தாறு பழுத்து எல்லாம் குருவிகள் தின்னுட்டு போயிருக்கு. இந்த மரத்தை வெட்டி போட்டுட்டோம். அதே போல் இங்கே பாருங்கள், இதுவும் அப்படி தான். வாழை தார் இதாகிடுச்சு. இந்த ஒரு வாழை தார் போட்டிருக்கு, நிறைய போட்டிருக்கு. இது கற்பூரவல்லின்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு தென்னம்பிள்ளை வச்சு இப்போ தான் வந்திருக்கு. இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அந்த செடியெல்லாம் கட் பண்ணி விடணும். எங்கள் தோட்டத்தில் நிறைய மூலிகை செடிகள்லாம் இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், முடக்கத்தான்னு சொல்லுவோம் இல்லையா, முடக்கருத்தான். மூட்டு வலிக்கெல்லாம் இது ரொம்ப அருமருந்து. இந்த இலைகளை பறித்து நல்லா கொஞ்சம் போல் ஒரு கைப்பிடி அளவு பறித்து மிளகு ஜீரகம்லாம் வச்சு நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அடைச்சிட்டு தோசை மாவில் கலந்து ஊற்றி சாப்பிட்டோன்னா முடக்குவாதம், அதாவது மூட்டு வலியெல்லாம் சரியாகும். இதெல்லாம் இப்போ தான் தண்ணி வடிஞ்சதுனால ஒரே புதராக இருக்குது. ஒன்றுமே செய்ய முடியாது இனிமேல் இப்போக்கி. இங்கே பாருங்கள், ஒரு பப்பாளி. போன வருஷம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, நானும் பார்க்காம விட்டுட்டேன். அந்த மழை காலம் முடிஞ்சு பார்க்கையில் காய் காய்ச்சிருக்கு. பப்பாளி நாளைக்கு கட் பண்ணி சமைக்கணும். ஒரே ஒரு பப்பாளி மரம் தான் இருக்குது. அதே போல் வேறு எதுவும் தார் இருக்கான்னு பார்க்கலாம். ஈவினிங் டைம் இல்லையா, அதான் நிறைய பூச்சி சத்தம் கேட்குது. இங்கே பாருங்கள், ஒரு குட்டியாக ஒரு வாழை தார் போட்டிருக்கு. இதுவும் மொந்தையாக தான் இருக்கும் போல், கறி வாழைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரே புதராக இருக்குது. ஈவினிங் டைம் இல்லையா, போகிறதுக்கு யோசனையாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாழை தார் போட்டிருந்ததே, அதை மட்டும் பார்க்கலாம். கால் வச்சு போகவே பயமாக இருக்குது. இங்கே எவ்வளோ அடைச்சலாக இருக்குன்னு தெரியுதா. பெரிய வாழை, பெரிய தார், நல்லா கறி வாழை. அந்த பக்கம் கூட ஒன்று போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பகலில் பார்க்கலாம். இப்போ இதுக்கு மேலே நைட்டு ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, 6 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இங்கே உள்ளே வரத்துக்கே பயமாக இருக்குது. இது பாருங்கள், இது கரிசலாங்கண்ணி. இது சுகருக்கு, இனிப்புக்கு இந்த கரிசலாங்கண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது நிறையவே மண்டி இருக்குது. போன வருஷம் தான் கிளியர் பண்ணோம், திருப்பி மறுபடியும் வந்துருச்சு. அங்கே ஒரு தென்னங்கன்று இருக்குது, அந்த பக்கம் ஒன்று இருக்குது. அந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று இருக்குது. இது இப்போ தான் குட்டியாக வெடித்து வருது. இதுவும் இப்போ தான் பெருசாகிட்டு வருது. இதெல்லாம் காய்க்கிறதுக்கு ரொம்ப வருஷம் பிடிக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், இதுவும் இப்போ தான் பெருசாகி வருது. இந்த ஒரு வாழைத்தார் போட்டிருக்கு. இந்த ஒரு வாழைத்தார் போட்டிருக்கு பாருங்கள். இந்த நாங்கள் தோட்டம்லாம் க்ளீன் பண்ணல. இந்த இதெல்லாம் கிளியர் பண்ணணும். வெட்டி போட்டதோட கிடக்கு. இந்த இருக்குது பாருங்கள், இது முசு முசுக்க சளி இருமலுக்கு
இந்த படர்ந்துருக்குல்ல அந்த கொடி. சளி இருமலுக்கு வந்துட்டு அதை வந்து அரைச்சி நான் சொன்ன மாதிரியே தான் 10 இலைகள் மிளகு ஜீரகம் வச்சு அரைச்சி அதோட அரிசி மாவு கலந்து தோசை ஊற்றி சாப்பிட்டோன்னா இருமல் சளியை வெட்டி விடும். அந்த ஒரு குட்டி தார் போட்டிருக்கு பாருங்கள். இதோ தெரியுதா? இதோல இது பார்த்திங்கன்னா வெட்டுக்காய பச்சளைங்க. இந்த இருக்குது பார்த்திங்களா, இது வந்து வெட்டுக்காய பச்சளை. நல்லா இருக்குல்ல. இது எவ்வளோ பெரிய காயமாக இருந்தாலும் இதில் ஒரு 4-5 இலைகளை பறித்து கசக்கி அதோட சாறை எடுத்து அந்த காயத்தில் வச்சு கட்டிட்டோன்னா ஹெவி ஆன்டிபயோட்டிக் டக்குன்னு வந்து கிளியராக எடுங்க காஞ்சிரும். அதனால் நான் வீட்டில் எதார்த்தமாக எதுவும் வேலை செய்யும்போது எதுவும் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா அதுக்காண்டி தனியாகவே வளர்த்து வச்சுருக்கேன். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து சங்குப்பூ செடி. இது சளிக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. சிவபெருமானுக்கு வந்து இந்த பூவை வச்சு படைத்தோன்னா பூஜைக்கு ஏற்ற மலர் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பகலில் இன்னொரு தோட்டம் அப்டேட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.